9 மாதம் கர்ப்பமுதிரமா சாஞ்சிடுவா சொன்னால் பச்சி பரவாதி பள்ள நாட்டில் ஆண்டதை முன்னிதான் உங்களுக்கு வேண்டும்
சோலை
பெரியோர்களே, பெருமதிப்புக்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே, நண்பர்களே, இந்த வட்டார நாடக கலை ரசிக பெருமக்களே, இந்த நாடகத்தை காண வந்திருக்கின்ற பெரியோர்களும் தாய்மார்களும் அன்பு சகோதர அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாஞ்சாலங்குறிச்சியில் அரசாட்சி செய்தவரும் வீரபாண்டிய கட்டவும் உங்களுக்கு முடிசாய்ந்த வணக்கத்தை கொண்டவமோ மகன் கட்டபமோ நாட்டான் தொடங்கி போனவன் உமத்துறை கொண்டவமோ மகன் கட்டபமோ தொடங்கி உமத்துறை தொடங்கி உமத்துறை உள்ளூரை சேர்ந்த மாதவன் அவர்களும் நல்லூரை சேர்ந்த மணி அவர்களும் ராசாபட்டியை சேர்ந்த லட்சுமணன் அண்ணன் அவர்களும் அனைவரும் சேர்ந்து 140 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். மேலவெட்டுப்பட்டியை சேர்ந்த அற்ப சகோதரர் சரவணன் அவர்கள் 10 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றியும் நன்றிகள் வணக்கம். குன்னாகப்பட்டப்பட்டை சேர்ந்த மறைய வியாபாரி வீரப்பன் அண்ணன் அவர்கள் இதற்காக 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். அன்பளிப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றியும் நன்றிகள் வணக்கம். புன்னாகப்பட்டப்பட்டை சேர்ந்த மதிப்புக்குரிய பெருமாளார் அண்ணன் இதற்காக 20 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய இசைக்குழுவின் சார்பாக நன்றியும் நன்றிகள் வணக்கம். சங்ககவண்டவட்டியை சேர்ந்த பொன்னுச்சாமி அவர்கள் 20 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பளித்த அன்பு உள்ளத்திற்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றியும் நன்றிகள் வணக்கம். உள்ளூரை சேர்ந்த மதிப்புக்குரிய 3வது வருட நண்பர் மூக்கண்ணன் அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பளித்த அன்பு உள்ளத்திற்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றியும் நன்றிகள் வணக்கம். கரூர் மாவட்டம் குளுத்தல வட்டம் கள்ள கிராமத்தில் சேர்ந்த சின்ன வெள்ளசாமி அவர்கள் இந்த கட்டபொம்மாக நடிக்கும் நடிகருக்காக 100 ரூபாய் அன்பளிப்பாக அழைக்கின்றேன். நம்ம பழைய எம்எல்ஏ நம் பாம்பா சுந்தர வழக்காகவும் நம்ம இந்த பொதுமக்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடைய போட்டுக்கிறேன்.
உள்ளூரை சேர்ந்த மதிப்புக்குரிய நடராஜன் அவர்கள் 20 ரூபாயும் 100 ரூபாயும், வசந்தபுரி காளிகளைச் சேர்ந்த சக்திவேல் அவர்கள் 10 ரூபாயும், வசந்தபுரி காளிகளைச் சேர்ந்த மதிப்புக்குரிய சக்திவேல் அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். நடராஜ் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்படை தன்பும் பிள்ளைகளுக்கு மனமார்ந்த நன்றிகள் வணக்கம். மதிப்புக்கு மரியாதைக்குரிய கூடலூர் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சகோதரர் என்னுடைய உடன் பிரபாஸ் அன்பு சகோதரர் அடைக்கலம் அவர்களும், அண்ணாதுரை கள்ளுப்பட்டி ஊராரை அண்ணாதுரை அவர்களும் ஊரார் அவர்களும், கள்ளுப்பட்டி தங்கராஜ் அவர்களும், துணைத் தலைவர் மதிப்புக்குரிய தலைவர் மதிப்புக்குரிய மைத்துனர் அவர்களும், குணா அவர்களும், பேராசிரியர் குணா அவர்களும் சேர்த்து 500 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு சார்பாக எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டுத்துப்பட்டியை சேர்ந்த மதிப்புக்குரிய முருகேசன் அவர்கள் 20 ரூபாயும், குன்னாகமண்டப்பட்டியை சேர்ந்த சென்றிங் தங்கராஜ் அவர்கள் 100 ரூபாயும் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. திருமலட்டைப்பட்டியை சேர்ந்த முன்னாள் பால் கூட்டுறவு சங்கத்துடைய தலைவர் மாராட்சி அண்ணன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்படை தன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றிகள் வணக்கம். சின்னமநாயக்கனூரை சேர்ந்த மதிப்புக்குரிய மைத்துனர் ராஜ் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பளித்த உங்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றிகள் வணக்கம். மதிப்புக்கு மரியாதைக்குரிய செம்பட்டை சேர்ந்த தங்கராஜ் அவர்கள் தமிழ்நாடு துணை காவலராக பணிபாரிக்கக்கூடிய அன்பு சகோதரர் தங்கராஜ் அவர்கள் இந்த கட்டபொம்மராக நடித்த நான் பேரூராகிய நான் ஜெயபால் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். மதிப்புக்குரிய பேரூர் வடக்கு ஊரார் நடராஜன் அவர்கள் மதிப்புக்குரிய நண்பர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்படி தப்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் வணக்கம். முன்னாள் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் பாலு மாமா அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்படி தன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் வணக்கம். திருமலட்டைப்பட்டியை சேர்ந்த மதிப்புக்குரிய சீனிவாசன் அண்ணர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பளி தன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றிகள் வணக்கம். குளங்கப்பட்டியை சேர்ந்த மதிப்புக்குரிய மறையாவாரி ஊமத்துறை அண்ணர்களும் செல்வம் அவர்களும் பிச்சபுத் அவர்களும் 100 சேர்ந்து 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பளி தன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றிகள் வணக்கம். மதிப்புக்குரிய உள்ளூரை சேர்ந்த அன்பு சகோதரர் வேலுச்சாமி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பளி தன்பு உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள் வணக்கம். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, இப்பொழுது நான் என்னுடைய பிறந்த வரலாற்று இடத்துறை காட்டப்படுகின்றேன். அன்புற்று சிரம் சாய்ந்து செவி கொடுத்து கேட்கும்படி படிபண்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி.
ஆண்டுகள் அது நடந்தது. நாங்கள் பிறந்தது வடக்கை கொத்துப்பல்லார் தேசம். எனது பாட்டர்கள் காடபொம்பு செல்லேந்திர மல்லேந்திர சொல்லக்கூடிய பாட்டர்கள் கொத்தப்பல்லாறு தேசத்தில் ஆண்டு வந்தார்கள். அவனது பாட்டர்கள் அங்கு பசிகளும் பஞ்சமும் ஏற்பட்ட காரணத்தால் வடநாடு விட்டு தென்னாடு வந்தார்கள். அவனது பாட்டர்கள் வடநாடு விட்டு தென்னாடு வரும் பொழுது எங்களுடைய குலதெய்வமாகிய ஜக்காதேவி தெரிவிக்கலாம். பாலர்களே, தாங்கள் அனைவரும் வடநாடு விட்டு தென்னாடு செல்வதாக இருந்தால் நான் மட்டும் தன்னும் தம்பியாக எப்படி இருப்பேன்? என்னையும் அழைத்து செல்லுங்கள், உங்களுடனே வருகிறேன் தெரிவித்ததால் அப்பொழுது எனது பாட்டர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பச்சை மூங்கல் ஒன்று வெட்டி பச்சை மூங்கலில் கூட செய்து அந்த கூடைக்கு பல்லாரி கூடை என்று பெயர் வைத்து அந்த கூடமையில் என்னுடைய தாயாகிய ஜக்கா தேவியை கவர செய்து என்னுடைய பாட்டியாகிய முத்தம் மத்தலையில் தூக்க வைத்து வடநாடு விட்டு தென்னாடு வந்தார்கள். அவரது பாட்டர்கள் வடநாடு விட்டு தென்னாடு வரும் பொழுது சக்கரம் பிடிக்கார்கள். தண்ணீர் தாக பருவமாக அமைகிறது. தண்ணீர் தாக அதிகமாக ஆகிவிட்ட காரணத்தால் அந்த கூடையை இறைத்து வைத்து விட்டு தண்ணீர் அடைந்து மீண்டும் கலைப்பாரி அந்த கூடையை தூக்க பொழுது கூடையை தூக்கப்படுவதில்லை. தாயே ஜக்கதேவி, இதுவரையில் எங்கள் கூடவே வந்து கொண்டிருந்தாயே, இப்பொழுது நாங்கள் கலைப்பாரி மீண்டும் அந்த கூடையை தூக்கும் பொழுது தூக்கப்படுவதில்லையே, என்ன காரணம் என்று கேட்டார்களாம். அப்பொழுது என்னுடைய குலதெய்வாகிய ஜக்காதேவி தெரிவித்தார், பாலர்களே, இந்த சக்கரம் குடி கருகாமல் வந்தவுடன் இந்த இடம் சீரும் சிறப்பமாக இருக்கின்றது. இந்த இடத்தில் நான் குடிக்கொண்டு விட்டேன். நீங்களும் இந்த இடத்தை சீர் சுமாதிரம் செய்து கொண்டு வாழ்ந்து வாருங்கள். எங்களுடைய குலதெய்வாகிய ஜக்காதேவி சொன்ன பிரகாரமே சங்கரங்குடிக்கு அருகாமல் இருக்கின்ற காடு கருகளை சீர் சுமாதிரம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். அவரது பாட்டு அப்படி வாழ்ந்து வரும் சமயத்திலே அந்த சக்கரங்குடிக்கு அருகாமல் இருக்கும் காடுகள் ஐந்துமே எட்டயபுரத்தை சேர்ந்த எட்டப்படாயக்கருக்கு சொந்தமான காடுகளாக அண்ணவர் எட்டப்படாயக்கிறவர்கள் காடுகளை சுற்றி பார்ப்பதற்காக அந்த வழிமார்க்கமாக வந்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது எங்களுடைய பாட்டர்கள் பார்த்து, யார் நீங்கள், எங்கிருந்து வந்தீர்கள், எதற்காக எனக்கு சொந்தமான காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் என்று தெரிவித்தாராம். அப்பொழுது எனது பாட்டர்கள் எங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைத்தார்களாம். அப்படி என்றால் நாம் அனைவரும் ஓர் குலத்தைச் சேர்ந்தவர்கள், ஓர் குலத்தைச் சேர்ந்தவர்கள். உங்களுக்கு தேவையான காடுகளை சுவாதனம் செய்து கொண்டு வாழ்த்துவார்கள். ஆனால் ஒன்று, வருடம் ஒருமுறை இந்த சக்கரந்து பொங்கல் அன்று 50 ரூபாய் காணிக்கையும் 6 மரக்கள் அரிசியும் 7 குடம் பாலும் ஓர் வெள்ளாட்டு கடாயும் எஸ்தியாக கொடுத்து வாழ்ந்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டார். எனது பாட்டர்கள் தவறாமல் அந்த எட்டமேபுரத்தைச் சேர்ந்த எட்டப்படாயக்கர் சொந்த பிரகாரமே வருடம் ஒருமுறை 50 ரூபாய் காணிக்கையும் 6 மரக்கள் அரிசியும் 7 குடம் பாலும் ஒரு வெள்ளாட்டு கடாயும் கொடுத்து எஸ்தியாக கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒன்று, எப்படி கொடுத்து வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பிறகு என்னுடைய பாட்டர்கள் மடித்த பிறகு என்னுடைய தந்தை கொண்டு பொம்மநாயக்கர் முடிசூட்டு வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய தந்தை கொண்டு பொம்மநாயக்கரும் அண்ணவருக்கு சேர வேண்டிய வரியை வட்டி கெஸ்தியாமல் தவறாமல் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சிலரால் கழிந்துவிடும். அந்த கருவேல கட்டைகளை வெட்டிக் கொண்டிருக்கும் நேரத்தில் நான் பிறந்தால் எனக்கு வீரமாக கட்டமும் இருந்தால் அப்பொழுது அதற்கு பிறகு 6 சகோதரி பெண்கள் பிறந்திருக்கின்றார்கள். காடம்மாள், செல்லம்மாள் என்று சொல்லக்கூடிய 6 சகோதரி பெண்கள் பிறந்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு தம்பி ஊமத்திர பாண்டியன் பிறந்திருக்கின்றார். அனைவரும் சிறப்பாக வாழ்ந்து கொண்ட சமயத்திலே எனது பாட்டர்கள் படித்து விட்டார்கள். எனது பாட்டர்கள் படித்துவிட்ட காரணத்தால் என்னுடைய தந்தை கொண்டு பொம்மநாயக்கருக்கு முடிசூட்டு வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய தந்தை கொண்டு பொம்மநாயக்கரும் எட்டயபுரத்தை சேர்ந்த எட்டப்பநாயக்கருக்கு சேர வேண்டிய வரி வட்டி எஸ்திக்கு தவறாமல் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சில நாள் கழித்தவுடன் என்னுடைய தந்தை கொண்டு பொம்மநாயக்கர் மறைந்து விட்டார். என்னுடைய தந்தை கொண்டு பொம்மநாயக்கர் மறைந்து விட்ட காரணத்தால் இந்த வீரபாண்டிய கட்டம் கொடுக்க சுற்றி வைத்து இந்த பாஞ்சாலம் குறிச்சி பிறகு செய்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நாங்கள் அரசாட்சிக்கு வரும் நேரத்திலே எட்டயபுரத்தை சேர்ந்த எட்டப்பநாயக்கருக்கு சேர வேண்டிய வரி வட்டி கெஸ்தியை கொடுக்காமல் மறுத்து விட்டோம். நாங்கள் மறுத்துவிட்ட காரணத்தால் எங்களிடத்தில் நேருக்கு நேராக என்று போர் புரிய முடியாமல் 6000 மைல் கப்பல் இருக்கும் மண்ணுகள் ஆட்டு வெள்ளக்காட்டுக்கு ரிப்போர்ட் அனுப்பி வைத்து விட்டார் எட்டப்பநாயக்கர். 6000
ஆகிய வயல் கப்பால் இருக்கு வண்டி நாட்டு வெள்ளக்காரன் ஜாச்சந்திரன் என்பவன் எங்களை சில இடங்களில் மீட்டிங் என்று அழைப்பு கொடுக்கிறார். எங்கள் திருச்சி, குற்றாலம், நெய்வேலி, கன்னியாகுமரி, கள்ளபுரம் என்று சொல்லக்கூடிய பல இடங்களில் மீட்டிங் என்று அழைப்பு கொடுக்கிறார். அங்கெல்லாம் நாங்கள் செல்லவில்லை. கடைசியில் ராமநாதபுரம் மேல்கோடு கட்டடத்தில் மீட்டிங் என்று அழைப்பு கொடுத்திருந்தார் ஜாச்சந்திரன். அங்கு மட்டும் சென்றிருந்தோம். நானும் என்னுடைய தம்பி ஊபத்திர பாண்டியனும் மதிப்புக்குரிய மந்திரிதவர் தானாவது பிள்ளைகள் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 போர்ப்படைகளும் அனைவருமே சென்றிருந்தோம் ராமநாதபுரம் மேல்கோடு கட்டடத்தில். ராமநாதபுரம் மேல்கோடு கட்டடத்திற்கு சென்றிருக்கும் பொழுது அண்ணவன் வாருங்கள் கட்டபொம்மா என்ற வரவே தவற செய்த ஆண் ஜாச்சந்திரன் என்பவன் அண்ணவன் என்னை பார்த்தவுடன் கேட்டான், கட்டபொம்மா எதற்காக 7 வருட காலமாக எனக்கு சேர வேண்டிய வரி வட்டி கெஸ்தியை கொடுக்காமல் இருக்கின்றாய் என்று கேட்டான். அண்ணவனை பார்த்து கேட்டேன், துறையவர்களே வரி வட்டி கெஸ்தி என்று கப்பம் கட்ட வேண்டுமா? யாரை பார்த்து கேட்கின்றாய் கெஸ்தி? எதற்காக கேட்கின்றாய் வரி? வானம் புலிகிறது பூமி விளைகிறது உனக்கே கொடுப்பது கெஸ்தி. எங்களுடன் ரயிலுக்கு வந்தாயா? ஏற்ற வரித்தாயா? நீர்வாட்சி இடைவெளியில் தந்தாயா? அல்லது என் குல பெண்களுக்கு கஞ்சி கலைகளை சுமதாயா? படிப்புரை பெண்களுக்கு மஞ்சள் அரித்தாயா? மாமானா மச்சானா மானம் கட்டபடி யாரை பார்த்து கேட்கின்றாய் வரி? எதற்காக கேட்கின்றாய் கெஸ்தி என்று கேட்டேன். அண்ணவன் என்னுடைய மடியை பிடித்து இழுத்து விட்டார். என்னுடைய மடியை பிடித்து இழுத்து விட்ட காரணத்தால் என்னுடைய தம்பி ஊபத்திர பாண்டியனுக்கு கோபம் அதிகமாகி விட்டு விடுங்க பணத்தை தோட்டத்தை பத்தாது தம்பியின் கோபத்தை தரித்த பிறகு மன்னித்து விடுங்கள் கட்டபொம்மா. தமிழ்நாட்டுடைய பண்பாடு தெரியாமல் தங்களிடத்தில் மன்றாடிவிட்டேன், மன்னித்து விடுங்கள் என்று மன்னித்து கேட்டவன் தண்டனை சூழ்ச்சிவாக எங்களை ராமநாதபுரம் மேல்கோடு கட்டடத்தை சிறைப்பிடித்து விட்டார். ராமநாதபுரம் மேல்கோடு கட்டடத்தில் அகப்பட்டு விட்டு என்னுடைய குலதெய்வமாக ஜக்காதேவி உச்சரித்து பார்த்தோம். வருவதற்கு மார்க்கவில்லை. காரணம் ராமநாதபுரம் மேல்கோடு கட்டடத்தை சுற்றி தீட்டு துணிகளை கட்டி வைத்து விட்டான் ஜாச்சந்திரன். அப்பொழுது என்னுடைய வளர்ப்பு மகன் மகதூர் வெள்ளகத்தை அவர் வந்த நாட்டில் நிறுத்தி செய்து கொண்டிருந்தான். அட்டுபுரத்தை சொப்பனம் செய்தாமல் ஜக்காதேவி மகதூர் வெள்ளகத்தைமா உன்னுடைய தந்தைமார்கள் அனைவருமே ராமநாதபுரம் மேல்கோடு கட்டடத்தில் அகப்பட்டு விட்டார்கள் என்று தட்டி கிளப்பினார்கள் ஜக்காதேவி. அப்பொழுது வல்லநாட்டில் இருந்து டக்காதேவி கேட்டு கும்பிட்டு விட்டு வல்லநாட்டில் இருந்து ராமநாதபுரம் மேல்கோடு கட்டடத்தை கிடைத்து மண்ணோடு மண்ணை வந்தான் வளர்ப்பு மகன் மகதூர். அப்பொழுது அனைவரும் சில தூரம் வந்த பிறகு ஆட்கள் வந்திருக்கின்றார்கள் சரிபார்க்கப்படுது. மந்திரிதவன் தானாவதி பிள்ளை மட்டுமல்ல, காரணம் குள்ளநரி தந்திரம் பிடித்த மந்திரிதவன் தானாவதி பிள்ளை என்று 7வது எதிர்வுகள் அடைத்து வைத்து விட்டான் ஜாச்சந்திரன். அப்பொழுது எங்களுடைய கோடங்க நாயக்கர் அழைத்து குறிபார்க்கும் நேரத்தில் எங்களுடைய கோடங்க நாயக்கர் தெரிவித்தார், மதிப்புக்குரிய மந்திரிதவன் தானாவதி பிள்ளை 40 நாளோ அல்லது 40 நாளிகைக்குள் வந்து விடுவார்கள் என்று சொன்னார். என்னுடைய வளர்ப்பு மகன் மகதூர் வெள்ளகத்தை சொன்னார், தந்தையை விடை கொடுத்த நட்புகள் வேண்டும் ராமநாதபுரம் மேல்கோடு கட்டடத்திற்கு சென்று மந்திரிதவன் தானாவதி பிள்ளை வைத்து வருகிறேன் தெரிவித்தார். அப்பொழுது பட்டமரத்தில் படமரா என்று ஒரு கபடி சொன்னார். பட்டமரத்தில் படமரா என்று கபடி சொன்னதால் மீண்டும் சென்றால் பட்டமரித்து விடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அனைவருமே பாஞ்சாலம் குறித்து வந்து சேர்ந்தோம். பாஞ்சாலம் குறித்து வந்தவுடன் சீரும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டு சமயத்தில் என்னுடைய 40 நாள் கழிந்தவுடன் மந்திரிதவன் தானாவதி பிள்ளைக்கு வந்து விட்டான். வந்ததும் ராதவி அண்ணனுடைய மகன் சிவசுப்பிரமணியன் 5 வயது பாலகனுக்கு காதலி விழா நடத்திவிட்டு என்னத்தில் எல்லும் பொருளும் கேட்டார். வளர்ப்பு மகன் மகதூர் வெள்ளகத்தை அவருடைய திருமணம் முடித்து விட்ட காலத்தால் தச்சமைப்பில் எல்லும் பொருளும் இல்லை என்று தெரிவித்தேன். அப்படி என்றால் உங்களுடைய பட்டாவலை கொடுங்கள், உங்களுடைய பட்டாவலை அடையாளமாக வைத்து பாளையம் போட்டு சென்று 136 பட்டங்கள் கடலுக்காக வாங்கி வருகிற சென்றவர் மந்திரிதவன் தானாவதி பிள்ளை என்று ஏது காரணம் ஒன்றுமே புரியவில்லை. என்னுடைய தம்பி ஊபத்திர பாண்டியன் அழைத்து என்ன விவரம் தான் அறிந்து வருகின்றேன். மதிப்புக்குரிய கல்லை தொட்டிப்பட்டை சேர்ந்த பெருமாள் நாயக்கரான் அவர்கள் இந்த கலைக்குழுவுக்காக நாடகத்திற்காக நன்கொடையாக 500 ரூபாய் அன்பரை நன்கொடையாக கொடுத்திருக்கின்றார்கள். அன்னவர் குடும்பத்தில் தேவி ஜக்கம்மாள் அனுபெற்று நீடோடி காலமாக வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். மதிப்புக்கு மரியாதைக்குரிய
உள்ளூரை சேர்ந்த அன்புக்குரிய சர்க்கரை பொம்மாநாயகன் எனது மாமா அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பை தப்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றியும் நன்றி கலந்து வணக்கம். மேலக்கோவில்பட்டியை சேர்ந்த சின்னராஜ் சரவணன், ஆனந்தராஜ், எஸ் ராஜு, ஏ.கே. அருண் அவர்கள் அனைவரும் சேர்ந்து 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பை தங்கள் விளங்கியிருக்க எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றியும் நன்றி கலந்து வணக்கம். மதிப்புக்குரிய வண்ணகுலத்தைச் சேர்ந்து மதிப்புக்குரிய தமிழ்ச்செல்வன் அண்ணர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பை தங்கள் உள்ளங்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக நன்றியும் நன்றி கலந்து வணக்கம். என்னுடைய தம்பி ஊபத்திர பாட்டுகள் அழைத்து என்ன பிறகுதான் அறிந்து வருகின்றேன். குப்பமேட்டுப்பட்டியை சேர்ந்து மதிப்புக்குரிய அன்புக்குரிய மாமா வெள்ளையநாயகன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பை தன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றியும் நன்றி கலந்து வணக்கம். மடச்சனம்பட்டியை சேர்ந்த சிவந்தி 50 ரூபாயும், மடச்சனம்பட்டி செல்வராஜ் 100 ரூபாயும், எட்டமநாயக்கர் தோகமலை துணை VPK கழக செயலாளர் அந்தவர்களும், கோவிந்தராஜ் 50 ரூபாயும், மணச்சனம்பட்டி VPK துணை இளைஞர் அணி செயலாளர் அவர்களும், சசிதாரன் அவர்களும் 50 ரூபாய் அனைவரும் சேர்ந்து 300 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பை தன் உள்ளங்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றியும் நன்றி வணக்கம்.
கருப்பேர் நாய் கபடிக்கு சேர்ந்த மதிப்புக்குரிய பழனிசாமி அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்படை தங்கு உள்ளங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் நன்றிகளது வணக்கம். உள்ளூரை சேர்ந்த அன்புக்குரிய மாமா கண்ணையன் அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்படை தங்கு உள்ளங்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றியும் நன்றிகளது வணக்கம்.